யாருக்கு என்ன பொறுப்பு வழங்க வேண்டும் என்பதை புரிந்துதான் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். கனிமொழி எம்பி கருத்து. அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் கோபிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் சாபு நாசருக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு கூடுதலாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையும் கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. உதயநிதியின் பணி சிறக்கவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தவும் வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செந்தில் பாலாஜி அமைச்சராக அதிகாரம் செலுத்தும் போது சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? அமைச்சராக பதவியேற்க செந்தில் பாலாஜிக்கு தார்மீக உரிமை இல்லை என ராமதாஸ் கருத்து. விடுமுறை தினத்தில் ஏற்காடு சுற்றுலா தளத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா உள்ளிட்ட இடங்களில் இயற்கையின் அழகை ரசித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கஞ்சா தொடர்பான சர்ச்சை பேச்சு. கஞ்சாவை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிய சமாஜ்வாதி MP மீது வழக்கு பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே கார் கண்ணாடியை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளை. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை GST சாலையில் நடைபாதைகள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகள் அகற்றம். வியாபாரிகள் குற்றச்சாட்டு. நடக்கிறத பார்த்தீங்க கஸ்டமரா நீங்க மட்டும் சம்பாதிச்சு வாழ்ந்தா போதுமா? அடுத்த வாழ வேண்டாமா? மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும். மனோ தங்கராஜ் கருத்து. விருதுநகர் வெம்பக்கோட்டைகள் ஆய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தென்னிந்திய தங்க காசு என தகவல். ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லா கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் திரண்டனர். கொல்கத்தாவில் 150 ஆண்டுகளாக செயல்பட்ட டிராம் வண்டி சேவை முடிவுக்கு வருகிறது. குறைந்த கட்டணத்தில் பயணித்து வந்ததாக மக்கள் கருத்து. மேற்கு வங்க மாநிலத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது தாக்குதல். 4 பேர் கைது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார மேடையில் கார்கே திடீரென மயங்கியதால் பரபரப்பு. தாங்கி பிடித்த நிர்வாகிகள். தேர்தல் பிரச்சாரத்தில் மயக்கமடைந்த பின்னரும் பேச்சை தொடர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே
நான் சீக்கிரம் உயிரிழக்க மாட்டேன், பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் உயிருடன் இருப்பேன் என்று விமர்சனம். இந்தியா வங்காளதேசம் இரண்டாவது டெஸ்ட், ஒரு பந்து கூட வீசப்படாமல் மூன்றாவது நாள் ஆட்டமும் ரத்து.